வணக்கம். இது இன்தாப், நான் த கிரிட்டிக். வெல்கம் டு இன்தாப். ஸோ கம்ப்யூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன வாங்குறது? என்ன டிசைட் பண்ணுறது? இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ இந்த வீடியோவை பாருங்க. ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ வாங்கும்போது என்னென்ன என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, எது வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் வந்து வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பேரலாகவே பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மதர் போர்டும் ப்ராசஸரும். ஸோ மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் மதர் போர்டும் ப்ராசஸரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அலைன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மதர் போர்டு தான் வாங்க முடியும். அதேமாரி எந்த மதர் போர்டு வாங்குறீங்களோ அது கம்பேட்டபிள் ப்ராசஸர் தான் வாங்க முடியும். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஏன்னா மதர் போர்டு என்னதான் ப்ராசஸர் வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டராக இருந்தாலும் மதர் போர்டு தான் வந்து ஸ்கெலிட்டன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு வகையில் மதர் போர்டில் கனெக்ட் ஆகியே தீரணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர் போர்டு சூஸ் பண்ணும்போது ப்ராசஸர் சூஸ் பண்ணிடுங்க அண்ட் வைஸ் வர்ஸா. சரி, ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 மாடல் மெயினாக இருக்குது. ஏஎம்டியும் இன்டெலும் இருக்குது. இன்டெலில் பார்த்தீங்கன்னா எர்லியராக வந்து i3, i5, i7, i9 சீரியஸ் இருந்தது. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆசஸ், ஜிகாபைட் இந்த மாதிரி பிராண்டில் இருக்குது. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மெயினாக பார்க்கணுன்னா பிசி ஸ்லாட்டு, ரேமு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்த கம்ப்யூட்டர் வாங்கும்போது பார்க்கணும். அதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல மதர் போர்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதர் போர்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராசஸரும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்டெல் போகிறீங்களா இல்லை ஏஎம்டி போகிறீங்களா? ஸோ ஏஎம்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸர் மதர் போர்டு சூஸ் பண்ணுங்கள். இன்டெல்னா இன்டெலுக்கு தகுந்த மாதிரி, இல்லை ரேமோ இல்லை வந்து பிசிஐ ஸ்லாட்டோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஏஎம்டியோ இல்லை இன்டெலோ ஜஸ்ட் காமன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்லி இது ப்ராசஸர் அண்டு மதர் போர்டு வந்து டிபெண்ட். ஸோ அதேமாரி நம்ம மெயினாக வந்து லேப்டாப் டு டெஸ்க்டாப் போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து கஸ்டமைசேஷன் அதிகமாக பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கிறதா. ஒன்று யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம யூசேஜ் அதிகமாக நம்ம எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் டெஸ்க்டாப் போவாங்க. சில பேர் ஜெனரல் யூஸுக்கும் போவாங்க. பட் ஆனால் இது ஒரு மெயின் யூசேஜ். ஸோ அதனால் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேமோ இல்லை வந்து இந்த வெர்ஷன் ஆஃப் ரேம் வந்து ஓகே ஐ மீன் இதாக போகுது, பழசாக போகுது, இல்லை கிடைக்காம போகுது அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸர், ரேம் கம்பேட்டபிலிட்டி, மோஸ்ட்லி பிசிஏ ஸ்டார்ட், இதுதான் மெயினாக கொஞ்சம் கம்பேட்டபிலிட்டி வைஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசஸ், ஜிகாபைட், எம்எஸ்ஐ இந்த மாதிரி பல பிராண்டடில் இருக்குது மதர் போர்ட்ஸு. அதில் நீங்கள் ரொம்ப லோ எண்ட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் போகலாம். நார்மலாக டெஸ்க்டாப் பிசிக்குனா நார்மல் மதர் போர்டு இருந்தால் போதும். பேசிக் மதர் போர்டு மாடல் இருந்தால் போதும். இப்போ இதுவே மிட் ரேஞ்சில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெவியாக வந்து டாக்குமெண்ட் எடிஷன், எக்ஸல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் மதர் போர்டு போயிருங்க. இல்லை கேமிங்கு, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் மதர் போர்டு போயிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து இன்டெல் அண்ட் ஏஎம்டி. ஸோ இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா i3, i5, i9, i7 அந்த மாதிரி சீரியஸ் இருக்குது. ஸோ ஏஎம்டி பார்த்தீங்கன்னா ரைசன் சீரியஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மதர் போர்டு சூஸ் பண்ணிக்கணும், ப்ராசஸர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இருக்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கிட்ட எங்கிட்ட i9 சீரியஸ் வந்து ப்ராசஸர் இருக்குது. பட் ஆனால் நான் மதர் போர்டு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற மதர் போர்ட் சீரியஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்டெல் அல்ட்ரா தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸர் வந்து கம்பேட்டபிள் இருக்காது. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஏதாவது ஓல்டஸ்ட் மாடல் ஆஃப் மதர் போர்டு இன்டெல் ஐ சீரியஸ் இருக்கிற மாடலாக போகணும். இல்லைனா 2 ப்ராசஸரையும் மதர் போர்டு ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா ரேம். சரி, ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ண வேண்டியது ஒரே விஷயத்தால் தான். இது DDR3 3 4 5 தான் செக் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேம் சைஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ்.
ஸோ நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஹவுஸ் யூஸுக்கு தான், வெறும் ப்ரௌசிங்க்கு தானா ஒரு 16 to 32 GB போங்க. இல்லை கொஞ்சம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணணும், ஒரு எக்ஸல், வேர்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி அடிக்கடி அதெல்லாம் எடிட் பண்ணணும்னா ஒரு 32 GB ஆவரேஜ், 32 GB பை டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப் டு நீங்கள் 64 GBயோ இல்லை வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப ஹெவி யூசேஜ் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், கேம் பண்ணுங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு ஆவரேஜ் வந்து 64 GB டு மேலே பார்த்துக்கோங்க. அதுவே வந்து கேமிங்னா அது சொல்லவே தேவையில்ல. டிபெண்ட் ஆன்ஸ் யுவர் கேம் சைஸு, கேமோட குவாலிட்டி தகுந்த மாதிரி 64, 128 GB வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் சேம் தான். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேமிங்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ வர குவாலிட்டிக்கு ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். பட் ஆனால் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரிக் தான். ஒன்று வந்து எப்பயுமே சி டிரைவ்க்கு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோரேஜ் பேக்கப்பு. அது அதிக சைஸாக இருக்கிறது தான் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதிக ஸ்டோரேஜ் இருக்கிறது தான் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மற்ற டிரைவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மாடலில் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக M.2 இருக்குது. அதுக்கு முன்னாடி சாட்டாவில் வந்து சாட்டா போர்ட்டில் SSD வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஐடிஇ சாட்டா போர்ட்டில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்தது. ஸோ M.2 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில், M.2 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில், SSD அதுக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் அதுக்கு அடுத்தது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், என்னோட சஜஷன் வந்து கண்டிப்பாக ஓஎஸ்க்கு நீங்கள் M.2 போயிடுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாகவும் ரிலேபிளாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் SSDயோ ஹார்ட் டிஸ்க்கோ போயிடுங்க. அதில் சம் ஆஃப் த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா Seagate இருக்குது, சாம்சங் இருக்குது, WD இருக்குது, இதெல்லாம் இருக்குது பிராண்ட்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் சொன்ன மாதிரி ஓஎஸ்க்கு ஒரு 1 TB மினிமம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பேக்கப்புக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஃபியூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. கேபினெட் சூஸ் பண்ணும்போது சேம் தான். நீங்கள் மதர் போர்ட் சூஸ் பண்ணும்போதே கேபினெட் சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ATXஆ இல்லை MT80Xஆ என்னங்கிறது. அதே மாதிரியே சப்போஸ் அந்த ஹை எண்டாக போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போதே கூலர் பெருசாக வாங்கணுமா சின்னதாக வாங்கணுமான்னு டிசைட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேபினெட் இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக ரொம்ப லோ எண்ட் ஆவரேஜ் எண்ட் மாடல் வாங்குறீங்கன்னா நீங்கள் M80X அந்த மாதிரி போனால் போதும். இல்லை ஹை ஆவரேஜ் எண்ட் மீடியம் சைஸ் வாங்குறீங்கன்னா ATX இல்லை E80X போகிற மாதிரி இருக்கும். அதுவே இல்லை நான் ரொம்ப வந்து ஹை கான்ஃபிகரேஷன் போகிறேன், கிராஃபிக்ஸ் கார்டு, GPU இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு XL80X தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேபினெட் சூஸ் பண்ணும்போது மெயினாக பார்க்க வேண்டியது கேபினெட் வந்து எத்தனை ஸ்லாட் பேக்கில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை PCI ஸ்லாட்டோ சப்போர்ட் பண்ணதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது USB போர்ட் வந்து 3.2 இருக்கா, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் USB இருக்கா, Type-C இருக்கா, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னலான விஷயம்தான், பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட யூசேஜ் தான். ஸோ GPU பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃபிக்கல் வந்து ப்ராசஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதில் வந்து GPU 2 இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் GPU, இன்னொன்று எக்ஸ்டர்னல் GPU. ஸோ இன்டர்னல் GPU பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மதர் போர்ட்லேயே வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ராசஸர் மட்டும் அந்த GPU வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராசஸரை வாங்கிக்கணும். ரெண்டாவது இல்லை என்னோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும், லைக் வீடியோ எடிட்டிங் ஆர் கேமிங்க்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டர்னல் GPU தான் போயாகணும். அது அடிஷ்னலாக காஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. GPU பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டெல், ASUS இல்லை MSI இந்த மாதிரி பல மாடல் இருக்கு. அடுத்த பார்க்க போகிறது CPU கூலர். ஸோ CPU கூலரும் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரௌசிங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் இருந்தால் இன்பில்ட்டு கூலரே போதும். பட் இல்லை நம்ம கொஞ்சம் வந்து அடுத்த அட்வான்ஸ் லெவலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூலர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூலர் பார்க்கும்போது கேபினெட் செட் சைஸ் பார்த்துட்டு கேபினெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி
அதுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸர் ஆல்சோ. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராசஸர் அதிகமாக ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூலரும் ஹெவியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கூலர் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர் இருக்குது, நார்மல் ஃபேன் கூலர் இருக்குது. ஸோ லிக்விட் கூலர்னா அதுலேயும் வந்து லிக்விட் பேஸ் பண்ணி கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். நார்மல் கூலர் வந்து ஃபேன் பேஸ் பண்ணி கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. எஸ்எம்பிஎஸ். ஸோ எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எஸ்எம்பிஎஸ் போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஜிபியூ கனெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹை எண்ட் எஸ்எம்பிஎஸ் போக தேவையில்லை. பட் இதுவே நீங்கள் கொஞ்சம் ஹை எண்டாக வந்து ஜிபியூ வாங்குறீங்க, இல்லை ஆவரேஜ் ஒரு மீடியம் எண்டோ இல்லை ஹை எண்டோ போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவர் சப்ளை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லா கம்பனண்ட்டுக்கும். அப்போது நீங்கள் ஜிபியூ வந்து அப்போ வந்து நீங்கள் பவர் சப்ளை வந்து ஹை எண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் என்னோட தனிப்பட்ட கருத்து, கண்டிப்பாக வந்து கம்பேட்டபிலிட்டி வந்து ஒன்றுமே செக் பண்ணுங்கள். ஸோ மதர் போர்டுக்கு வந்து ப்ராசஸர் கம்பேட்டபிலிட்டி இருக்கா, அதே மதர் போர்டுக்கு வந்து பிசிஐ ஸ்லாட் வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கா, ஜிபியூ கம்பேட்டபிலிட்டி இருக்கா, ரேம் கம்பேட்டபிலிட்டி இருக்கா, கூலர் கம்பேட்டபிலிட்டி இருக்கா, கேபினெட் கம்பேட்டபிலிட்டி இருக்கா. ஸோ கம்பேட்டபிலிட்டி தான் நீங்கள் இங்கே மெயினாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கம்பேட்டபிலிட்டி ஒரு வார்த்தை செக் பண்ணிக்கோங்க. எல்லா காம்பனண்ட்டுமே இதுக்கு கம்பேட்டபிளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா, ஷாப்லேயே கொடுத்து பண்ணிங்கன்னா அது அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா கம்பெனிஸுமே கண்டிப்பாக மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது வாங்குங்க. தேங்க்யூ.